ரங்கண்ணா, ரங்கண்ணா. அம்மா, அட கடவுளே, அழகா இருந்த உன் முகத்துல இப்படி எண்ணெயும் கையும் பூசி வச்சிருக்கிறியே. பாரு முத்தம்மா, நான் உன்னாட்டம் பவுடர் பூசிக்கிட்டு இருக்கிறவனா? மெக்கானிக் முகத்துல ஆயிலும் கரியும் தாமா இருக்கும். ஆமா, நம்ம கல்யாணம் எப்ப நடக்கும் சொல்லு. நீ தங்கச்சி கல்யாணம் முடிஞ்சதும் அழகான ஒரு தாலி உன் கழுத்துல விடும். அதுக்கப்புறம் ஒரு பிள்ளையும் பிறக்கும். ஆமா ஆமா, இதெல்லாம் நடக்கிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகுமா? வருஷமா? நம்ம மணி இருக்கானே, ராக்கெட் மாதிரி ஸ்பீடானவன் 10 நாளைக்குள்ள முடிச்சிருவான் கல்யாணத்தை. அம்மா, 10 நாளா? 10 நாள் உங்களை பார்க்காம நான் எப்படி இருப்பேன்? ரங்கண்ணா. அம்மா, அம்மா, இப்ப உன் முகத்துல கூட ஒரு ஆயிலும் கரையும் ஆயிடுச்ச. என்ன பண்றது ரங்கண்ணா? உன்னை நான் கட்டிக்கிட்டா உடம்புல ஆயில் படாம இருக்குமா? வரேன். 10 நாள் வரைக்கும் இந்த ஆயில ஒரு ஞாபகமா வச்சிருப்பேன். அது வரைக்கும் முகத்துல ஆயில் அப்படியே வச்சுக்கிட்டு இருக்காத. ஐயா, இதெல்லாம் உண்மையான நோட்டு தாங்களா? நான் இந்த பணத்தை பேங்க்ல டெபாசிட் பண்ணிட்டு வர்றேன், நீ ஜாக்கிரதையா பாத்துக்க. ஐயா, நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் உங்களுக்கு ஏதோ பிளாஷ்பேக் இருக்குன்னு. அது என்னன்னு இப்போது சொன்னீங்கன்னா அதுக்கு ஒரு வழியை சொல்றேன். இன்னும் என்ன இருக்கு? அதான் உடைஞ்சு போச்சே. என்னது? காலா இல்ல, என் மனசு. உங்க ஜோக்க கேட்டா எனக்கு தலையை சுத்து. அம்மா, பாவம் டாடிக்கு கால்ல. சும்மா இரியா, தேவையில்லாத விஷயத்தை சொல்லி பொண்ணு மனச கூட உடைக்கிறியே. நீ ஹாப்பியா போமா. ஓகே, நான் போயிட்டு. நீ டிரைவிங்க்கு புதுசு, கார் கூட புதுசு, ரோட்ல போற ஜனங்களும் புதுசு, ரோடு ஓரத்துல பெரிய பெரிய மரங்கள் கூட இருக்கு. அது எல்லாமே நமக்கு விரோதிகள் நினைச்சுக்கோ. இதோ அப்பப்ப பேக் சீட்டை பாத்துக்கோ. பின்னால திருடம் கூட இருப்பான். கவலைப்படாதீங்க, நான் வரேன். என்ன இருந்தாலும் டிரைவர் இல்லாம போறது எனக்கு நிம்மதி இல்லப்பா. என்னடி இப்படியே சுத்திக்கிட்டே இருக்க? இன்னைக்கு ஹாலிடே தானே? எனக்கு இல்ல, உனக்கு இருக்குதா இல்லையாங்கிறத இந்த லெட்டரை பார்த்து தெரிஞ்சுக்கோ. லெட்டர் யார் எழுதுனது? அழகான பெண்ண ஊர்ல இருக்கவங்க விரும்புவாங்க. எவன் விரும்பி எழுதினானோ? சிச்சி, என்ன துணிச்சல் அவனுக்கு! என்ன விரும்பி கடிதம் போடுறதுக்கு? எங்க முடியாத? இது ஏதோ சினிமா டிக்கெட் மாதிரி இருக்கு. அலங்கார் தியேட்டர். அங்க லவ் பேர்ட்ஸ் நடக்குது. அதனால கேரண்டியா லவ் பண்றவன் அனுப்பியிருக்கான். எனக்கு எதுக்காக அனுப்பினா? ஏய், ஒண்ணும் தெரியாத மாதிரி பேசாத. எனக்கு கூட தெரியாம ஆல்ரெடி உனக்கு ஒரு லவர் இருக்கான் போல இருக்கு. நீங்க 2 பேரும் சேர்ந்து மார்னிங் ஷோ பாக்குறதுக்கு பிளான் போட்டுருக்கீங்க. நோ நோ, நீ சொல்றதா உண்மையா இருந்தா இன்னைக்கு காலேஜுக்கு லீவ் லெட்டர் எழுதி கொடுத்துட்டு அவன் யாருன்னு தியேட்டர்ல போய் பார்த்து காலேஜ் பொண்ணுங்க பின்னாடி சுத்துற பழக்கத்துக்கு முடிவு கட்ட போறேன். டிக்கெட் அனுப்பி வச்சவனுக்கு பக்கத்துல வந்து உட்கார தைரியம் இல்ல போல இருக்கு. இவன் தான் போல இருக்கு. அந்த ஆண் அழக திருட மாதிரி முழிக்கிறான். என்னையே பார்த்துக்கிட்டு இருக்க கேசா? பக்கத்துல வந்து உட்காரியா? உட்காரு, பல்ல உடைச்சிருக்க. எனக்கு டிக்கெட் அனுப்பியா? சொல்றியாடா? இனிமே கிண்டல் பண்ணாத. பண்ண மாட்டேன். இனிமே சினிமாவை கூட போக மாட்டேன். கெட்ட நம்பர் ராசி இல்ல. இதனாலதான் டிக்கெட்டை வாங்கிக்கோன்னு வற்புறுத்திருக்கான். இங்க இருந்த மாருதி கார் எங்க போச்சு? இப்பதான் யாரோ ஓடிக்கிட்டு போனாங்க. ரேகா, ரேகா, ஐயோ, இந்த வந்துட்டேன்டி. இவர்தான் எங்க அண்ணன் விஸ்வநாதன், இன்கம் டாக்ஸ் ஆபீசர். வணக்கம். வணக்கம்.
அண்ணா இவ கோதண்டராமனோட அன்பு மகள். ரியலி சர்ப்ரைசிங். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? நான் இன்கம் டாக்ஸ் ஆபீசர் தானம்மா. நான் ஞாபகம் வச்சுக்கிறது என் வீட்டு அட்ரஸ் இல்ல, பணம் வச்சிருக்கவங்க அட்ரஸையும் விவரங்களையும். இந்த ஊர்ல 2 கோடீஸ்வரங்க இருக்காங்க. ஒருத்தர் உன் அப்பா, இன்னொருத்தர் உன் அப்பாவுடைய சிநேகிதரான நாராயணன். ஐயோ, நீங்க ரொம்ப டேஞ்சரான ஆளுதா. என்ன பத்தி விவரங்கள் கூட தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. சாரி போல வரேன்னா வரேங்க. பாரு, முந்தா நேத்து மதுரையில திருட்டு போன நகையில ஒரு சேட்டு வாங்கி இருக்கானா. அவன் ஊருக்குள்ள வரணும்னா பிரிட்ஜ தாண்டணும் இல்லையா? பிரிட்ஜ தாண்டதுக்குள்ள அவங்கிட்ட இருக்கிற நகைகள்லாம் நமக்கு சொந்தமாகணும். பாரு, நம்ம பின்னால நிழல் மாதிரி தெரியறான் ஒருத்தன், அவனையும் நீ கொஞ்சம் கவனிச்சுக்கணும். முந்தியெல்லாம் லவ்னா எரிஞ்சு விடுவீங்க, இப்போ லவ்னா ஜப்பாட்ட ஒட்டிக்கிறீங்க. நெருங்கி பழகினா தானே ருசி தெரியும். என் காதல் அவ்வளவு ருசியா தெரியுதா? ருசியா இருக்குன்னு இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன். நான் புதுசு தானே, அதனால அன்னைக்கு தெரியல. எதுக்காக டைம் பாக்குறீங்க? ஏதாவது வேலையா? ஆமா, டியூட்டிக்கு டைம் ஆயிடுச்சு. என்ன நாராயணா, நான் கேள்விப்பட்டாலும் உண்மைதானா? உண்மைதாங்க. இல்லன்னா இப்படி தலையில முக்காடு போட்டுட்டு போயிருப்பாரா? அட வாய முடியா, 60 வருஷம் போச்சு வேதனைப்பட்டு இருக்க. உனக்கு வேடிக்கை இருக்கா? யாரப்பா அவன்? ரைடு செஞ்சவன் பேர் என்ன? விஸ்வநாதனா? ஐயோ, அவன் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஐயா. தன் கடமையை காப்பாத்த உயிரை விடுவான். இப்ப என்ன செய்யறதுயா? நம்ம பார்ட்டிகள்லாம் பணம் வரும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்களே. கொடுக்கலாம் மான மரியாதை எல்லாம் போயிடுமே. பேசாதையா. இன்கம் டாக்ஸ் எல்லாம் சாதாரண விஷயமா, பணம் எங்கேயும் போகாதுன்னு வச்சுக்கோ. ஆனா இப்போ 60 லட்சம் ரூபாய் கொண்டு வந்து அட்ஜஸ்ட் பண்றது முடியாத காரியமா? ஆஹா, அந்த ரைடு பண்ண வச்ச பெரிய மனுஷன் யாரோ. ஹலோ, ஏண்டா நாராயணா, ரைட் பண்ணிட்டாங்களா? யார் பேசுறது? முன்னால் கொல்லப்பட்ட மெட்ராஸ் பேங்க் மேனேஜர் சந்திரசேகரனின் ஆத்மா. யாரவே மறுபடியும் சந்திரசேகரன் ஆத்மாவா? எப்படி தெரியும்? பாருங்க, உங்க 2 பேருக்கு ஒரே மாதிரியான பிளாஷ்பேக் தானே. இப்படி தனியா இருக்கே, வா என் வீட்டுக்கு போலாம். நான் இப்ப தனியா இருக்கல மஞ்சு. அண்ணனுக்கு ரொம்ப வேண்டிய ஒருத்தர் வந்திருக்காரு. என்ன கூட பிறந்தவாட்டமே பாத்துக்கிறாரு. அவர் யாருடி? அதோ அத வந்துட்டாரு. அண்ணா, இது மஞ்சுள தான், என் பெஸ்ட் ஃப்ரெண்ட். வணக்கங்க. வணக்கங்க. உங்க பேர் என்னங்க? பேரு மணி. ஓஹோ, அப்படியா? நான் விஸ்வநாதன் சாரோட உங்களை பார்த்ததே இல்லையே. அது பூர்வீகம் நமக்கு சிங்கப்பூருங்க. அம்மா ரேகா, இது உள்ள கொண்டு போயமா. நான் வெள்ளத்தை மறந்துட்டு வந்தேன், எடுத்துட்டு வந்துடுறேன். ஹாய். ஹாய். ஐயோ, என்னது காரசாரமா இருக்க? அப்பா என்கிட்ட காரசாரமா பேசினாரு. நான் உங்க கூட சண்டை போடுவேன். நான் எந்த தவறும் செய்யலையே. இப்படிதான் லேட்டா வருதா? என்னலதா, ஏதாவது திட்டம் போட்டு வந்திருக்கியா? ஆமா, உங்களை என் டாடி கிட்ட அழைச்சிட்டு போக வந்திருக்கேன். என்னது, உன் டாடி கிட்டயா? இதுக்கு முன்னால் அவருக்கு நெஞ்சு வலி ஏற்பட்டிருக்கா என்ன? ஒண்ணு இல்ல, என்ன பார்த்தா அவருக்கு ஆற்று நின்னுடும். டாடிக்கு அயன் ஹார்ட், கவலைப்படாதீங்க. நாளைக்கு என் பிறந்த நாள். அங்க வரும்போது அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். ஆல் ரைட். நாளை காலையில சூரியன் உதிக்காம இருக்க முடியாது. நீ முடிவு பண்ண பிறகு நான் உன் டாடி சந்திக்காமலும் இருக்க முடியாது. சரி, 2 லட்சத்துல குறைஞ்ச நகையே காட்டாதீங்க. என்னங்க திடீர்னு உங்களுக்கு பொண்ணு மேல இப்படி ஒரு அன்பு ஏற்பட்டுடுச்சு? பரிச கொடுத்தாவது அது மனச மாத்தலான்னு பாக்காருங்க. இது 3,10,000. 3,10,000. ஆஹா, நெக்லஸ்னா இதுதான். இதையே வாங்கிக்குவோம். ராம் சுப்பு, செக் புக் எடு. Many, many happy returns of the day. Thank you. எப்படி இருக்கு? Oh, fantastic. Thank you. இதுக்கு என்ன விலையாச்சு? இதுக்கு என்ன விலையாச்சுன்னு உங்க அப்பா தான் சொல்லணும். ஏன் அப்படி? ஆமா, நான் பணத்தை பெருசா நினைக்கிறது இல்ல, உங்க அப்பா பணத்தை பெருசா நினைக்கிறாரு. என்னதான் ரெடியா? டைம் ஆச்சே. டாடி, நெக்லஸ் எப்படி இருக்கு? இவர்தான் பிரசன்ட் பண்ணாரு.
டாடி நெக்லஸ் பார்க்க சொன்னா இவர் முகத்தையும் பாக்குறீங்களே. நெக்லஸ பார்க்காம அவரை பார்த்து அவரை பார்க்காம நெக்லஸ பார்த்தாலும் ஒண்ணுதானம்மா. என்னமோ விசித்திரமா பேசுறீங்க. இவர் பேர் மணி, எங்க ஃபாதர். இவரோட பேசணும்னு சொன்னீங்களே, பேசிட்டுங்க. நான் என் ஃப்ரெண்ட்ஸ பாத்துட்டு வரேன். ஐயா, ரொம்ப நேரமா யோசனை பண்ணி ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். என்னது? உங்க பொண்ணு அந்த மணிக்கும் உங்க பையன் அந்த விஸ்வநாதன் தங்கச்சிக்கும் நல்ல முகூர்த்தம் பார்த்து கல்யாணத்தை முடிச்சிருங்க. மனத்தனமா பேசுறவன் தலையை சீவி இங்க இருக்கிற மரத்துக்கெல்லாம் எருவாக்கிடுவேன். சீவட்டா எரி போறது இருக்கட்டும் ஐயா, நம்ம மான மரியாதை என்ன ஆவறது? அதுக்கு நான் ஒரு பிளான் சொல்றேன். கோவிந்தா கோ. ஐயா, உங்க உடம்புக்கு ஏதாவது ஜுரமா? வாயம் போடுறா. உடம்பு பொங்கலன்னா ஆப்பிள் பழம் ஹார்லிக்ஸ் அதே இது எதுக்கு? அப்படி கேளு சொல்றேன். இப்போ அந்த மணிப்பையில நம்ம ஆளுங்க உதைச்சு கைய கால உடைச்சிருப்பாங்க. அவன் இப்போ ஆஸ்பத்திரியில ஜாயிண்ட் ஆகி படுத்திருப்பான். பாவம் அந்த பேஷண்ட பார்த்து உடல்நலம் பத்தி விசாரிச்சு இதெல்லாம் கொடுத்துட்டு வரலாம்னு வாங்கி வச்சிருக்கேன். ஒண்ணும் சொல்ல மாட்டோம். இஷ்டப்படி சரி. நீங்க ரெண்டு பேரும் மழை மாத்தீங்க. அனாதிகளான இவங்களுக்கு நீ பண்ற உதவிக்கு என்னால வார்த்தைகளால தான் நன்றி சொல்ல முடியும். நன்றியை எதிர்பார்த்து நான் இதை செய்யலமா, ஆத்ம திருப்திக்கா. என்ன மாலதி, சௌக்கியமா? சௌக்கியமா இருக்கேன். ஏ மஞ்சு, உனக்கு மறுபடியும் கடிதம் வந்திருக்குடி. செருப்படிப்பட்டு புத்தி வரல அவனுக்கு. இன்னைக்கு டிக்கெட் இல்லடி. பாவம், மன்னிப்பு கேட்டு எழுதிருக்கான் போல இருக்கு. அப்படியா? இங்க மஞ்சு, உங்க கோபம், உங்க சாகசம், உங்க திறமை எல்லாத்தையுமே நான் தியேட்டர்ல பார்த்தேன். ஆனா உங்க கையால செருப்படி வாங்கினவன் நான் இல்லைங்க. உங்க பின்னால உட்கார்ந்து உங்களை பத்தி புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ உங்களோட பேச வேண்டாம்னு தான் இதை எழுதுறேன். சாயங்காலம் ஜான்சி கிளப் கிட்ட வர்றேன். தலையில தொப்பி, சட்டையில பூ, கையில பூச்செண்டோட உட்கார்ந்துகிட்டு இருப்பேன். உங்களுக்கு இஷ்டம் இருந்தா வந்து சந்திப்பீங்கன்னு நினைக்கிறேன். இவன் தான் போல இருக்கு எனக்கு லெட்டர் எழுதினது. சொல்றேன். ஹலோ. ஹாய். பிரியாணி பிரமாதமா இருக்குடா. கோழிக்காலு கும்முன்னு இருக்குடா. அந்த ரொட்டி துண்டு அப்படி போட்டு இதை தின்னுடா. ஒரு காலத்துல இந்த ரொட்டி துண்டுக்காக எவ்வளவோ அடி வாங்கினேன்.